கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். பாருங்க, ஜீவனுக்கு ஏதுவான, அதாவது சரியான நல்ல கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற காது யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஞானிகளுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்கு. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, யார் ஒருத்தர் நம்மளை கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, நாம் யாராக மாறுகிறோமா, ஞானியாக மாறுகிறோமா. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஞானி தான் தன்னை நோக்கி ஒரு கடிந்து கொள்ளுதல் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறவங்களாக காணப்படுவாங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஏன் என்னை திட்டணும், இவங்க ஏன் என்னை கரெக்ட் பண்ணணும், இவங்களாம் என்னை கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள எதிர்க்கிறவங்களாக காணப்படுவோம். அப்படி எதிர்க்கிறவங்களாக காணப்படாமல் நமக்கு எதிராக வருகிற கடிந்து கொள்ளுதலை நம்ம ஏற்றுக்கொள்ளுவோமானா நம்ம ஞானிகள் என்று வேதம் இங்கே ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்புறமா நீங்கள் அப்படியே 32ஆம் வசனத்தில் பாருங்களேன். புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு கடிந்து கொள்ளுதலோ ஒரு புத்திமதியோ வரும்பொழுது அதை ஒருவன் தள்ளுவானானா, நான் ஏற்கனவே சொன்னேன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருத்தன் தள்ளும் பொழுது ஃபஸ்ட்டு அவன் ஞானி என்கிற அந்த தகுதியிலேருந்து விலக்கப்படுகிறான். ரெண்டாவது அவன் என்ன பண்ணுறான்னா, தன் ஆத்மாவை அவன் பகைக்கிறானா, தன் ஆத்மாவை அவன் வெறுக்கிறானா. அதாவது அவன் ஆத்மா நித்திய ராஜ்யத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி அவன் விரும்பலை. அவன் ஆத்மாவையே அவன் வெறுக்கிறான். எப்போ கடிந்து கொள்ளுதனை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாமல் என்னையா ஜெபம் திட்டுறாங்க, என்னையா இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம ஆத்மாவை உண்மையில் நம்ம வெறுத்து கொண்டிருக்கிறோமா பாருங்களேன். கடைசி வசனம் 15:33 வாசிக்கிறேன் பாருங்களேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்ம நிறைய சமயங்களில் இந்த வசனத்தை தனியாக படித்து இதற்குண்டான மீனிங்கை புரிந்து கொள்ள முயற்சி செய்திருப்போம். ஆனால் நீங்கள் இந்த 31, 32, 33 அதை சேர்த்து வாசிக்கும் பொழுது தான் உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் புரியும். நான் இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்கிறத உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன் பாருங்களேன். அதாவது யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்களாம், தங்கள் வாழ்க்கையில் தாழ்மையை தரித்து கொண்டிருப்பாங்களாம். ஏன்னா மேன்மையானவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது கர்த்தருக்கு பயப்பட்டு வாழுறவங்க கண்டிப்பாக தங்கள் வாழ்க்கையில் எதை தரித்து கொண்டிருப்பாங்க, தாழ்மையை தரித்து கொண்டிருப்பாங்க. இப்போ யார் இந்த மாதிரி தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்களால தான் ஒரு கடிந்து கொள்ளுதல் வருது அப்படின்னா அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையை சரி செய்து கொள்ள முடியுமா. அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கடிந்து கொள்ளுதல் வருதுங்க, அதை ஏற்றுக்கொண்டா ஞானவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது இந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு நான் ஞானவானாக மாற வேண்டும் அப்படின்னா பேசிக்காக எனக்குள்ள ஒரு குவாலிட்டி இருக்கணும், அதுதான் தாழ்மை. ஒரு தாழ்மை என்கிற சுபாவம் எனக்குள்ளே இருக்குமானா யாராவது என்னை கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அப்படி பேசாமல் அப்படியா சிஸ்டர், அப்படியா பிரதர், சரிங்க நான் மாற்றிக்கிறேன், அந்த எண்ணம் எப்போ வரும்னா எப்போ நமக்குள்ள தாழ்மை என்கிற இந்த உணர்வு இருக்கோ, இந்த குவாலிட்டி இருக்கோ அப்போ தான் அந்த எண்ணம் வரும். அப்படி நான் என்னை தாழ்த்தி எனக்கு வருகிற கடிந்து கொள்ளுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை சரி செய்யும் பொழுது நான் என்ன பண்ணுறேன்னா கர்த்தருக்கு பயப்படுறேன்னா, கர்த்தருக்கு அந்த மரியாதையை நான் செலுத்துகிறேன்னா பாருங்கள். அப்போ தான் எனக்குள்ளே என்ன உண்டாகும், ஞானம் உண்டாகும்னு பார்க்குறோம். சரிங்களா. அப்போது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் அப்படின்னும் பொழுது எந்த விதமாக கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயந்து தாழ்மையாக இருந்து நமக்கு வருகிற கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு அதை திருத்தி கொள்வது தான் இங்கே கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், யாராவது இனி வருகிற நாட்கள் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, உங்களை திட்டும் பொழுது, உங்களை கரெக்ட் பண்ணும் பொழுது சட்டு நம்ம முகத்தை காட்டாமல் அவங்க முகத்துக்கு விலகி ஓடாமல் நம்ம கொஞ்சம் தாழ்மையாக இருந்து, அப்படிங்களா சிஸ்டர், என்கிட்ட அப்படி மிஸ்டேக் இருக்கா, சரிங்க நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஆண்டதுக்கு கிருபை செய்யட்டும் அப்படி சொல்லும் பொழுது நம்ம ஞானவான்களாக கர்த்தருடைய பார்வையில் தெரியும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாகவும் காணப்படுவோம். சரிங்களா. நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கேட்ட இந்த வார்த்தைக்காக நன்றிப்பா. இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு பயப்பட தாழ்மையை தரித்து கொள்ள ஆண்டவரே கடிந்து கொள்ளுதல் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு எங்களை திருத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.